பழனிசாமி ஆட்சியின் பழைய நிலவரங்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மிக மோசமான இருண்ட ஆட்சி காலத்தை நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. அதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து அவர் வாய்நீளம் காட்டிக் கொண்டிருப்பதாக முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. கொடநாடு என்று சொன்னாலே கொலநடுக்கம் ஏற்படும் பழனிசாமிக்கு என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, கொடநாடு பங்களாவில் கொலை கொள்ளை நடந்தது 2017 ஏப்ரல் 23ஆம் தேதி. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் பழனிசாமி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. அன்றைய தினமே ஓம் பகதூர் என்ற காவலாளி கொலை செய்யப்பட்டார். அடுத்த 5வது நாள், அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி, ஆத்தூர் அருகே உள்ள முல்லைவாடி சந்தனகிரி புறவழிச்சாலை தென்னங்குடிப்பாளையம் என்ற இடத்தில் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜ் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்ற கனகராஜ் மீது கார் மோதியதாக அதிமுக ஆட்சியில் வழக்கு பதியப்பட்டதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, இது விபத்து அல்ல, தனது சகோதரர் மரணத்தில் மர்மம் உள்ளது என்று கனகராஜின் சகோதரர் தனபால் அன்று முதல் சொல்லி வருவதாக தெரிவித்துள்ளது. கனகராஜ் சொல்லி கொடநாடு சம்பவத்தை செய்த சயான் என்பவர் மீதும் இதேபோல் மர்மமான கார் மோதுகிறது. அதில் சம்பவ இடத்திலேயே சயானின் மனைவியும் மகளும் மரணமடைகிறார்கள். கொடநாடு எஸ்டேட்டின் சிசிடிவியை கையாளும் தினேஷ்குமார் என்பவர் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் முரசொலி தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த வகையில் ஒரு கொள்ளை, ஒரு கொலை, 3 மர்ம மரணங்கள், ஒரு தற்கொலை ஆகியவை நடந்த மர்மமான வழக்கு இது என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது. பழனிசாமி ஆட்சி செய்தபோதுதான் இது நடந்ததாகவும், அதிமுக ஆட்சியில் சிலரை கைது செய்து கணக்கு காட்டி முடிக்க பார்த்தார்கள். திமுக ஆட்சி மாறியதும் வழக்கின் விசாரணை உண்மையாக நடக்க தொடங்கியதாகவும் முரசொலி நாளேடு கூறியுள்ளது. ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநரான கனகராஜின் அண்ணன் தனபால் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில், கொடநாடு கொலை கொள்ளை மர்ம மரணங்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும். கொடநாட்டில் இருந்து 5 பைகள் நிறைய ஆவணங்களை எனது தம்பி கனகராஜ் கொண்டு வந்தார். பெருந்துறையில் வைத்து அதை என்னிடம் காண்பித்தார். அதில் 3 பைகள் சங்ககிரிக்கும் 2 பைகள் சேலத்திற்கும் எனது தம்பி எடுத்துச் சென்று கொடுத்தார். அப்போது சயானும் உடனிருந்தார். எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் இதனை எனது தம்பி செய்தார். ஆனால் எனது தம்பியை பலிகடாவாக்கிவிட்டனர். தற்போது எனது உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, இதற்கெல்லாம் பழனிசாமி இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது. என்ன சொன்னார் தெரியுமா? கனகராஜ் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் அல்ல, சசிகலாவின் டிரைவர்தான் என்று பழனிசாமி விளக்கமளித்ததாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, கனகராஜ் யார் காரை ஓட்டினார் என்பதல்ல பிரச்சனை, அவரது மரணத்தில் இருக்கும் மர்மம்தான் பிரச்சனை என்று காட்டமாக தெரிவித்துள்ளது. கனகராஜை ஜெயலலிதாவின் கார் டிரைவர் என இனி யாரும் சொல்லக்கூடாது. அவர் சசிகலாவுக்கு கார் டிரைவராக இருந்தவர். கனகராஜை ஜெயலலிதாவின் கார் டிரைவர் என்று இனி யாராவது சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம். கொடநாடு பற்றி யாரும் பேசக்கூடாது, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்படி பேட்டி தந்தவர்தான் பழனிசாமி என்று சாடியுள்ள முரசொலி நாளேடு, இந்த வழக்கை திமுக ஆட்சியில் மீண்டும் விசாரிக்க தொடங்கியதும் சட்டமன்றத்துக்கு கருப்புச் சட்டையுடன் வந்து பழனிசாமி பிரச்சனை செய்ததாகவும், உடனே ஓடிப்போய் ஆளுநரிடம் மனு கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. கொடநாடு வழக்கை மீண்டும் விசாரிக்க கூடாது, என்னை கைது செய்ய சதி நடக்கிறது என்று பேட்டி கொடுத்ததாக கூறியுள்ள முரசொலி நாளேடு, கொடநாடு வழக்கில் பழனிசாமியின் பதற்றம் இன்று வரை தொடர்வதாகவும் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவின் கொடநாடு வழக்குக்கே நீதி சொல்ல முடியாத பழனிசாமிதான் இன்று சட்டம் ஒழுங்கை சொல்லி வெட்கம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருப்பதாகவும் முரசொலி நாளேடு விமர்சனம் செய்துள்ளது. கள்ளச்சாராயம் பற்றி கப்சாக்களை அடித்து விடுவதாக கூறியுள்ள முரசொலி நாளேடு, 1993ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் விழுப்புரத்தில் 9 பேரும் திருத்தணியில் 7 பேரும் கள்ளச்சாராயத்தால் இறந்தார்கள் என்றும், 1996ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் உறையூரில் 10 பேர் இறந்தார்கள். 2001ஆம் ஆண்டு பன்ருட்டியில் கள்ளச்சாராயத்துக்கு 52 பேர் பலியாகினர். அதே ஆண்டில் செங்குன்றம் பகுதியில் 30 பேர் இறந்தார்கள். செங்குன்றம் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 19 பேர் மீதான விசாரணையில் அதிமுக ஆட்சி சரியான முறையில் ஆதாரங்களை பதிவு செய்யாததால் 2018ஆம் ஆண்டு 19 பேரையும் வழக்கிலிருந்து விடுதலை செய்தது நீதிமன்றம். 35 பேர் கள்ளச்சாராயத்தால் பலியானது வேதனையானது என்றால் அதை நிரூபிக்க அரசு தரப்பு போதுமான
ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை என நீதிபதி எம்.வி. முரளிதரன் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, இதுதான் அதிமுக ஆட்சியின் லட்சணமாகும் என்று விமர்சித்துள்ளது. இதே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது 2017 ஜூலை 9 அன்று பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை என நியூஸ்7 செய்தி வெளியிட்டதாகவும், 2018 மே 19 அன்று நாகை மாவட்டத்தில் பட்டப்பகலில் கல்லூரிக்கு அருகில் 20 ரூபாய்க்கு சாராயம் விற்கும் சிறுவர்கள் என்ற வீடியோவை நியூஸ்18 வெளியிட்டதாகவும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இதேபோல் 2019 நவம்பர் 8 அன்று கல்வராயன் மலைப்பகுதியில் பள்ளிச் சீருடையில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாக செய்திகள் வெளியானதாகவும், 2019 நவம்பர் 14 அன்று சேலம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்ததாக ராஜ் டிவி செய்தி வெளியிட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. 2019 ஜனவரி 11 அன்று பன்ருட்டி அருகே கீழ்மாம்பட்டு கிராமத்தில் 750 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், முடப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சிவக்குமார் மீது வழக்கு போடப்பட்டதையும் குறிப்பிட்டு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.